இன்னைக்கு நம்ம 10th ஹிஸ்டரியோட டைம்லைன் தான் சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? சோ என்ன டைம்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த டைம் லைன்ல பார்க்க போறோம். ஓகே, சோ என்ன டைம் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி டு 1925க்குள்ள நடந்த அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். இந்த டைம் லைன்ல வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த மூவ்மெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த டைம் லைன்ல பார்ப்போம். ஓகேவா? சோ ஓகே, சோ 19th செஞ்சுரி டு 1925க்கு உண்டான டைம் லைன் பாத்தீங்கன்னா சோ இதுதான். சோ நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டைம்லைன் எழுதுனதுக்கு அப்புறம் சோ இம்பார்ட்டன்ட்டான திங் நீங்க ஒன்னு பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல் எழுதணும். கரெக்ட்டா? ஸ்கேல் எப்படி எழுதுவோம்? 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு சோ ஓகே, இப்போ 1 யூனிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த லாங் லைன்ல இருந்து இந்த லாங் லைன் வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு 1 யூனிட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 1 யூனிட் சோ இதுல இருந்து இது வரைக்கும் என்னோட 1 யூனிட்டா. சோ இந்த 1 யூனிட் குள்ள நான் எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கனோ அதுதான் வந்துட்டு 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் எழுதுவேன். ஓகே, சோ இந்த 1 யூனிட் குள்ள நான் எவ்வளவு ஏரியா கவர் பண்ணிருக்கேன்? 5 இயர்ஸா. ஓகே, 1 யூனிட் குள்ள 5 இயர்ஸ். அப்போ என்னோட ஸ்கேல் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு என்னோட ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்துட்டு நான் எழுதியிருக்க டைம்லைன் மட்டும்தான். நீங்க வேற மாதிரி டைம்லைன் போட்டீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி தான் நீங்க ஸ்கேல் எழுதணும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாப்போம் அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பாப்போமா? ஃபர்ஸ்ட் இங்க எல்லாமே விட்டுருங்க. 1905. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லாங் லைன் இல்லாம இந்த செகண்ட் லாங் லைன்ல நான் ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டை எழுதுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகேவா? அடுத்து 1906ல பாத்தீங்கன்னா ஸ்வதேஷி ஸ்ட்ரீம் navigation company was started. Okay, ஓகேவா? 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், 1906ல ஸ்வதேஷி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். ஓகேவா? ஓகே, சோ இந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்டா 1916க்கு வரோம். ஓகேவா? 1916. சோ 1916ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது லக்னோ பேக்ட். ஓகே, லக்னோ பேக்ட், சாரி பி. ஓகேவா? அடுத்து இது வந்து 1916. அடுத்து 1917ல சம்பரான் சத்யாகிரகா. ஓகேவா? 1916ல ஒரு ஈவென்ட், 1917ல ஒரு ஈவென்ட். அடுத்து 1918ல விட்டுருங்க. 1916 17ல ஈவென்ட் எழுதிட்டோம். 18ல விட்டுட்டு 19 ரவுலட் ஆக்ட். ஓகேவா? அடுத்து 20 நான் கோஆபரேஷன், சாரி இது வந்து 1919. ஓகேவா? 1920ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேவா? அடுத்து சோ 20 எழுதுமா, 1920 எழுதுமா, 21ல விட்டுருங்க. 22க்கு வாங்க. 1922 என்ன? சௌரி சௌரா இன்சிடென்ட். ஓகேவா? அடுத்து 1923க்கு வாங்க. என்ன? formation of Swaraj Party. ஓகேவா? சோ இதுதான் வந்து 19th செஞ்சுரிக்கும் 1925th செஞ்சுரிக்குள்ள நடந்த இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு சம்மரி பார்க்கலாமா?
நம்ம வந்துட்டு சோ என்ன டைம் லைன் பார்த்தோம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த ஈவெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த டைம் லைன்ல பார்க்க போறோம்னு சொன்னோமா. சோ எந்த டைம் பீரியட்ல இருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் 19th century 19th century வரைக்கும் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸ்கேல் பார்த்தோமா, ஸ்கேல் எப்படி கால்குலேட் பண்ணோம், 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த லாங் லைன்ல இருந்து இந்த லாங் லைன் வந்து என்னோட 1 யூனிட் அப்படின்னு நான் சொன்னேனா. ஓகே, சோ இந்த 1 யூனிட்டுக்குள்ள நான் எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்றேனோ அதுதான் வந்துட்டு என்னோட ஸ்கேல். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு நான் 1 யூனிட்ல எவ்வளவு இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன், 5 இயர்ஸ் கவர் பண்ணிருக்கேன். சோ இதுதான் என்னோட ஸ்கேல். ஓகேவா? ஓகே, சோ என்னென்ன ஈவென்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, சோ என்னென்ன ஈவென்ட்ஸ் பார்த்தா 1905. சோ ஃபர்ஸ்ட் அந்த லாங் லைனை விட்டுருங்க, செகண்ட் லாங் லைனுக்கு வரீங்க. என்னது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அடுத்து 1905ல இது நடந்துச்சா. 1906ல என்ன பார்த்தோம், ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி வாஸ் ஸ்டார்டட். ஓகேவா? சோ அடுத்தடுத்த இயர்ல ஒரு 2 ஈவென்ட் பார்த்தோமா. இது எல்லாமே மறுபடியும் சோ ரொம்ப லாங் கேப் விட்டுட்டு சோ அடுத்து ஒரு லாங் லைன் விட்டுட்டு இன்னொரு லாங் லைனுக்கு வாங்க. 1915 விட்டுருங்க, 1916 17. ஓகே, இங்க 2 கண்டினியூஸ் இயர்ஸ் பத்தியான ஈவென்ட்ஸ் பார்த்தோமா. என்னென்ன? லக்னோ பேக்ட், இன்னொரு வந்து சம்பாரன் சத்தியாகிரகா. ஓகே, 16 17 கவர் பண்ணியாச்சு. 18 விட்டுருங்க, 19க்கு வாங்க. 1919 என்ன பார்த்தோம், ரவுலட் ஆக்ட் பார்த்தோமா. சோ அடுத்து 20 அடுத்த இயரே பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேவா? சோ இங்க எப்படி 16 17 எழுதிட்டு 18 விட்டுட்டு நம்ம 19ல எழுதணுமோ அதே மாதிரி 1920 எழுதிட்டு 21 விட்டுட்டு 22ல கவர் பண்றோம். என்னது? சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு. 23 ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகேவா? 16 17 18ல விட்டுறோம், திரும்ப 19 20 21 விட்டுறோம், 22 23. ஓகேவா? சோ இதுல வந்துட்டு ஒரு 6 ஈவென்ட். அதுக்கப்புறம் மேல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் லாங் லைனை விட்டுட்டு செகண்ட் லாங் லைன் 5 1905 and 1906 கவர் பண்ணோம். ஓகேவா? சோ இதுதான் வந்துட்டு 19th century to 19th to 25th centuryக்குள்ள நடந்த இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.